ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 10 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹார்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கொஸ்டின் கவனிங்க. அண்ட் எலிமெண்ட் எக்ஸ் 282 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. கம்பைன்ஸ் செப்பரேட்லி வித் NO3 minus, SO4 2 minus and PO4 3 minus radicals. Write the formula of the three compounds so formed. To which group does the element X belong? Which will form covalent or ionic compound Y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. X அப்படின்ற ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட் X, அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 8 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செப்பரேட்லி கம்பைன்ஸ் வித் NO3 மைனஸ், SO4 2 மைனஸ், PO4 3 மைனஸ் ரேடிக்கல்ஸ். இந்த எக்ஸ் என்ற எலிமெண்ட்டு இந்த 3 ரேடிக்கலோட தனித்தனியாக கம்பைன்ட் ஆகுது. அப்படி கம்பைன்ட் ஆகும்போது அதனுடைய ஃபார்முலா என்ன, இந்த காம்பவுண்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கவனிங்க. இந்த எக்ஸ் என்ற எலிமெண்ட்டில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 282 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கெமிக்கல் ஃபார்முலா எழுதுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? வேலன்சி வேணும். வேலன்சி தெரிஞ்சால் தான் கெமிக்கல் ஃபார்முலா எழுத முடியும். அப்போ இந்த எக்ஸ் என்ற காம்பவுண்டுடைய வேலன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எது வேலன்ஸ் எலக்ட்ரானு? வேலன்ஸ் எலக்ட்ரான்ன்றது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இருக்குது. அது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை வச்சு தான் நீங்கள் வேலன்ஸியை கண்டுபிடிக்கணும். இப்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருந்துச்சுன்னா வேலன்சியும் 1 தான். வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருந்தால் வேலன்சியும் 2 தான். அப்போ இதனுடைய வேலன்சி நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது வேலன்சி வந்து 4 வரைக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 வரைக்கும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 வரைக்கும் நீங்கள் வேலன்ஸையும் அதே நம்பராக எடுத்துக்கலாம். 1 2 3 4 எடுத்துக்கலாம். 4க்கு மேலே போகும்போது 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கும்போது வேலன்ஸியும் 2 தான். அப் டு 4 நீங்கள் அப்படியே எடுத்து வேலன்ஸி எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அப்போ எலிமெண்ட் எக்ஸோட வேலன்சி வந்து 2. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எதனோட கம்பைன்ட் ஆகுது? NO3 மைனஸ் ரேடிக்கலோட கம்பைன்ட் ஆகுது. இப்போ முதல் ஃபார்முலா பாருங்கள், ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஃபார்முலா பாருங்கள். இப்போது எக்ஸ் என்ற எலிமெண்ட், நாம் இதான் எக்ஸ் என்ற எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இதனுடைய வேலன்சி இப்போ நான் எடுத்து எழுதியிருக்கோம். வேலன்சி வந்து 2. ஃபஸ்ட்டு வந்து NO3 மைனஸோட கம்பைன்ட் ஆகுது. NO3 ரேடிக்கல், NO3 மைனஸ். இங்கே என்ன சார்ஜ் போட்டிருக்காங்க? யூனி நெகட்டிவ், ஒன்லி 1 நெகட்டிவ் சார்ஜ் போட்டிருக்காங்க. அப்போது இதனுடைய வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். யூனி பாசிட்டிவ், ஒன்லி 1 ப்ளஸ் இருந்தாலோ 1 மைனஸ் இருந்தாலோ சார்ஜ் வந்து 1ன்னு எடுத்துக்கணும் வேலன்சி. சப்போஸ் 2 ப்ளஸ் 2 மைனஸ் இருந்துச்சுன்னா வேலன்சி 2ன்னு எடுத்துக்கிறீங்க. 3 ப்ளஸ் 3 மைனஸ் இருந்தீங்கன்னா வேலன்சி 3ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போது அதனுடைய சார்ஜ் தான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? ஈக்குவலன்ட் டு வேலன்ஸே எடுத்துக்கிறோம். சார்ஜ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸில் இருக்கும். இப்போ 1 மைனஸ் அப்படின்னா வேலன்சி 1, 1 ப்ளஸ்னால வேலன்சி 1 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் NO3 மைனஸ் கொடுத்துருக்காங்க, யூனி நெகட்டிவ், ஒன்லி 1 நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இதோட வேலன்சி நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபார்முலா எழுதுறீங்க, இல்லை சிம்பிளில் ஃபார்முலா எழுதுகிறோம். ரெண்டாவது அதனுடைய வேலன்சி எழுதுறீங்க. மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1 இங்கே வந்துடும். x1, யூஸ்வலாக 1 நம்ம ஒமிட் பண்ணிவிடுவோம். அப்போ எக்ஸு NO3 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதான் வந்து ஃபஸ்ட்டு காம்பவுண்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, இப்போ அடுத்தது செகண்ட் பாருங்கள். செகண்டு இதே எக்ஸ் வந்து என்ன பண்ணுது? எக்ஸ் வந்து வேலன்சி 2 உங்களுக்கு தெரியும். எதனோட கம்பைன்ட் ஆகுதுன்னா SO4 2 மைனஸோட கம்பைன்ட் ஆகுது. அப்போ சல்பேட் ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க, SO4ன்னு கொடுத்துட்டாங்க. சார்ஜ் வந்து 2 மைனஸ், அப்போ வேலன்சி வந்து 2. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X2 SO4 X2 SO4 twice.
ஸோ வேலன்சி சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணும்போது 2ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XSO4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா. செகண்ட் காம்பவுண்ட் கெமிக்கல் ஃபார்முலா வந்து XSO4. ஃபஸ்ட்டு கெமிக்கல் காம்பவுண்ட் மாலிகுலர் ஃபார்முலா வந்து XNO3 ட்வைஸ். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சி. இதே எலிமெண்ட் X எதனோட கம்பைண்ட் ஆகுதுன்னா PO4 3- ரேடிக்கலோட கம்பைண்ட் ஆகுது. அப்போ X என்ற எலிமெண்ட்டு கம்பைன்ஸ் வித் PO4 3- ரேடிக்கல். Xோட வேலன்சி உங்களுக்கு தெரியும் 2. PO4 உடைய சார்ஜ் 3- கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய வேலன்சி வந்து 3. அப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க, என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X3. இந்த 3 இங்கே வந்துடும். இங்கே ஆல்ரெடி PO4 இருக்குது, இந்த 2 அங்கே போயிடும், ட்வைஸ் அப்படின்னு போட்டுக்கோம். X3 PO4 ட்வைஸ். ஓகே, அப்போது இந்த மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்குது. வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருந்தால் வேலன்சியும் 2 தான். புரியுதா? அப்போ எக்ஸோட வேலன்சி 2 நம்ம எடுத்துக்கிறோம். 3 கேசஸில் எக்ஸோட வேலன்சி நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ரேடிக்கலோட வேலன்சி வந்து 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா எழுதி நீங்கள் வேலன்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா வந்துடும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, டு விச் குரூப் டஸ் த எலிமெண்ட் எக்ஸ் பிலாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட் வந்து எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 2 இருக்குது. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குரூப், வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த எக்ஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு செகண்ட் குரூப். அப்போ குரூப் நம்பர் 2. திஸ் எலிமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு குரூப் நம்பர் 2 அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போது 1 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்கும்போது ஃபஸ்ட்டு குரூப்பு, 2 இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு, will it form covalent or ionic compound அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கோவலண்ட் காம்பவுண்டை கொடுக்குமா இல்லை அயனிக் காம்பவுண்டை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எலிமெண்ட் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஜென்ரலாக அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதெல்லாம் மெட்டல்ஸ், தே ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்கிறதுனால இந்த மெட்டல் வந்து என்ன பண்ணும், இது ஒரு மெட்டல், இது எலக்ட்ரான்ஸை வந்து டொனேட் பண்ணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருந்தாலோ 2 இருந்தாலோ 3 இருந்தாலோ அது மெட்டல்ஸு, அது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். அப்போது எக்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் கவனிங்க, எக்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கா, அப்போ இது ஒரு மெட்டல், எத்தனை எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிவிட்டு என்ன அயனாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X2+ அயான்ஸாக மாறும். அப்போ இது வந்து ஒரு கேட்டையான கொடுக்கும், இது வந்து ஒரு கேட்டையான கொடுக்கும். அப்போ திஸ் மெட்டல் எக்ஸு இட் ஃபார்ம்ஸ் கேட்டையான் அண்ட் பாசிட்டிவ் அயானை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நெகட்டிவ் அயான்ஸு, இந்த NO3- SO4 இதெல்லாம் நெகட்டிவ் அயான்ஸு. எக்ஸ் வந்து ஒரு கேட்டையான். அப்போ இது ரெண்டும் கம்பைன்ட் ஆகும்போது என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அயானிக் காம்பவுண்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ த பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் பாசிட்டிவ் அயான் அண்டு நெகட்டிவ் அயான் என்ன பாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் அயனிக் பாண்ட். அப்போது திஸ் எக்ஸ் வில் ஃபார்ம் வாட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஹார்ட் கொஸ்டின். ஓகே, எதுக்காக இது அயனிக் காம்பவுண்டை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ஒரு மெட்டல். எப்படி மெட்டல்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 இருக்குது, அப் டு 3 வந்து நம்ம அதை மெட்டல்ஸ்ன்னு சொல்லணும். மெட்டல்ஸ்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவ், அது எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும், கேட்டையான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது வந்து நெகட்டிவ் அயான்ஸு, இதனோட கம்பைன்ட் ஆகும்போது என்ன டைப்பான பாண்டிங் ஃபார்ம் ஆகும்னா அயனிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் என்ன காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 282 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் அது என்ன மெட்டல் கூட நீங்கள் கெஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ பாருங்கள் 282, அப்போ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 8 10, 10 + 2 வந்து 12. அப்போது அட்டாமிக் நம்பர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ Z வந்து பார்த்தீங்கன்னா 12. 12 வந்து எந்த எலிமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். 12 வந்து அட்டாமிக் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். அப்போ அவங்க கேட்டிருக்கிறது இந்த ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா மெக்னீஷியம் மெட்டலை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். சப்போஸ் நீங்கள் இங்கே மெக்னீஷியம் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
MgNO3 twice அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது மெக்னீசியம் நைட்ரேட். இந்த இடத்துல X நீங்கள் மெக்னீசியம் போட்டிங்கன்னா என்ன ஃபார்முலா வரும்? MgSO4 வரும். இந்த இடத்துல நீங்கள் இது மெக்னீசியம் சல்பேட். இந்த இடத்துல நீங்கள் மெக்னீசியம் போட்டிங்கன்னா Mg3PO4 twice அப்படின்னு சொல்லிட்டு வரும். மெக்னீசியம் பாஸ்பேட், மெக்னீசியம் நைட்ரேட்டு, மெக்னீசியம் சல்பேட்டு, மெக்னீசியம் பாஸ்பேட். ஆனால் அவங்க வந்து இது பர்டிகுலராக என்ன எலிமெண்ட்டுன்னு கேட்கல, புரியுதுங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து இந்த அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அது என்ன எலிமெண்ட்டு என்ன காம்பவுண்டுன்றதை நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வரக்கூடிய இந்த எக்ஸர் எலிமெண்ட் மெக்னீசியம் வந்து ஒரு மெட்டலு, அதனோட வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2. மெக்னீசியம் என்ன டைப்பான அயானை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mg2+ என்ற ஒரு கேட்டையான கொடுக்கும். இட் ஃபார்ம்ஸ் Mg2+ அயான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? அயனிக் காம்பவுண்டு தான் கொடுக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.